மலேசியாவிற்கும் எத்தோப்பியாவிற்கும் இடையிலான உறவுகளை புதிய திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இத்தோப்பிய அதிபர் தாயே அட்ஸ்கே செலாசே அம்டேவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மலேசியாவிற்கும் இத்தோப்பியாவிற்கும் இடையில் 60 ஆண்டு காலமாக கட்டி காக்கப்பட்டு வரும் நல்லுறவை நினைவுகூரும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் உள்ள பாரம்பரிய ஒத்துழைப்பை தாண்டி மென்பொருட்கள், ஹலால் பொருளாதாரம், சைபர் பாதுகாப்பு மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கு இடமளிக்கும் வியூக பகுதிகள் போன்ற உயர் மதிப்பிலான துறைகள் புதிய திக்கை நோக்கி நகர்த்தப்படுவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு முக்கிய அரச தந்திர மையமாக இத்தோப்பியா அங்கீகரிக்கப்பட்டதற்கு இணங்க கடந்த செப்டம்பர் மாதம் தலைநகர் அடிஸ் அபாபாவில் மலேசிய தூதரகத்தை மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் மலேசியாவின் உறுதிப்பாட்டை இது நிரூபிக்கிறது என்று நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வர்த்தக பயணம் மேற்கொண்டுள்ள டத்துஸ்ரீ அன்வார் தமது பயணத்தின் முதலாவது நாடாக இத்தோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவிற்கு வருகை மேற்கொண்டு அந்த நாட்டின் அதிபருடன் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வ சந்திப்பை நடத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.